கார்த்திக் ரேவதி சீரியல்ல இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதிக்கு கார்த்திகோட சந்தோஷமா விதவிதமா போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவர்கிட்ட சொல்ல முடியாது. என்ன செய்யலான்னு போட்டோக்காரர்கிட்ட சொல்லி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சில போட்டோஸ் எடுங்கங்கிறாங்க. சரி மேடம், நீங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டோ எடுத்துறேங்கிறாங்க. ரேவதியும் கார்த்திகிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. கார்த்தி போகும்போது அவங்க முன்னாடி ஓடி போய் விழுகிற மாதிரி விழுறாங்க. அவங்க தாங்கி பிடிக்கிறாங்க. மேடம், நிறைய போட்டோ நல்ல விதமா வந்துருச்சு. ஆனா நீங்க அவங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுக்க முடியுமாங்கிறாங்க. ஐயோ, அது நடக்காதே. சரி இருங்க, அங்க ஒரு குழந்தை இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போய் அதை கொஞ்சற மாதிரி நான் போட்டோ எடுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. ரேவதி உடனே ஓடி அந்த குழந்தைய குட்டி பாப்பாவை தூக்கிட்டு வந்து கார்த்தியை கூப்பிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ போட்டோக்காரர் விதவிதமா போட்டோ எடுக்கிறாங்க. முடிச்சதும் ரேவதி கிட்ட அந்த போட்டோஸ் பூரா காட்டுறாங்க. அதை எல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரேவதி எல்லா போட்டோவும் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு ஆல்பமா போட்டு கொடுத்துருங்கிறாங்க. போட்டோக்காரரும் சரிங்கிறாரு. ரேவதி எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் போட்டோக்காரர் அவங்க செல்லுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ரேவதி ஒவ்வொரு போட்டோவா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை சந்திரா எப்படியோ பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அடியே போட்டோவையா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க, இருடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டிரைவர் பயலுக்கு முதல் கல்யாணம் நடந்ததே, அதை பற்றி உனக்கு தெரிய வந்ததுன்னா நீ எப்படி ஆடி போய் நிற்கிறேன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன், அப்போ இருக்குடி உனக்குன்னு நினைக்கிறாங்க சந்திரா. தெரிஞ்சவங்க ஒருத்தர் பண்ணி அன்னைக்கு சுவாதி ஜி தமிழுக்காக பாடினாங்கல்ல, அதே இன்னைக்கு டிவியில் டெலிகேட்ஸ் ஆக போகுது, நீங்கள் எல்லாரும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப சந்தோஷமா ராஜராஜன்கிட்டயும் ரேவதிக்கிட்டையும் வந்து கார்த்தி சொல்கிறாங்க. மண்டபத்தில் டிவி வச்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி இதை ஏற்பாடு பண்ணிக்கலாங்கிறாங்க. கார்த்தி ஐயோ, இது அம்மா பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு பயப்படுறாங்க. சுவாதி, நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா உங்க அம்மாவோட மனசு மாறும், கவலைப்படாதீங்கிறாங்க கார்த்தி. மண்டபத்தில் டிவி வச்சு ஜி தமிழுக்காக பாடின அந்த சுவாதியோட பாட்டை அப்போ டெலிகேட் பண்ணுறாங்க. எல்லாரும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி ஏதோ ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கலையே அக்கா அப்படின்னு சொல்லி சந்திரா சாமுண்டேஸ்வரி அக்காக்கா இங்கே வந்து பாரு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு இருக்கிற பாட்டை சாமுண்டேஸ்வரி பார்த்ததும் அதை பாடிட்டு இருக்கிறது சுவாதின்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. மண்டபத்தில் எல்லாருமே பாராட்டுறாங்க. அங்கே சந்திரா மட்டும் சுவாதி பாடினதை சாமுண்டேஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. பாத்தியாக்கா, நீ அன்னைக்கு டெல்லி போயிட்டியல்ல, அப்பா செங்கல்பட்டு கூட்டிகிட்டு போய் இந்த டிரைவர் மாப்பிள்ள தான் பாட வச்சிருக்கான். சுவாதி பாடுறது உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்து இவன் எவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பாட வச்சிருக்கான் பாத்தியாக்கா. அக்கா இப்படியே விடாதக்கா, உனக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு அதையும் இதையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் கோவப்பட்டாலும் மண்டபத்தில் எல்லாரும் சுவாதியை பாராட்டுறதை பார்த்துட்டு அவங்க மனசு மாறுது. சந்திரா சாமுண்டேஸ்வரி கிட்ட இன்னமும் கோவத்தை ஏற்றி விடும்போது அப்போ சாமுண்டேஸ்வரி வந்து யார் உன்னை பாட வச்சான்னு கேட்குறாங்க. கார்த்தி நான் தான் கூட்டிகிட்டு போய் அவளை பாட வச்சேங்கிறாங்க. அப்போவே சாமுண்டேஸ்வரிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி உன்னோட பொண்ணுக்கு காந்த குரல் அருமையாக பாடுறா, அவளுக்கு முதல்ல திருஷ்டி சுற்றி போடு, இவ்வளவு அருமையாக பாடுற பொண்ணு என்ன சின்ன வயசுலேருந்து சங்கீதம் கற்றுக்கிட்டாலன்னெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அத்தை, நான் தான் அவளுக்கு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் கூட்டிகிட்டு போய் பாட வச்சேன்னு சொல்கிறேன். மனசு மாறின சாமுண்டேஸ்வரி, சரி சுவாதி, இனிமேல் உன் பாடுறதுக்கு நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சந்திரா மட்டும் அடப்பா, சுவாதி விஷயத்தில் அக்கா நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவான்னு பார்த்தா இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாலேன்னு அப்படியே மூக்கு குறைஞ்சு நிற்கிறாங்க சந்திரா. ரோஹிணி, சுவாதி, மயில்வாங்கினி இவங்க எல்லாருமே அத்தை நீங்கள் பாடுனதை இது எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல, நாங்கள் எல்லாருமே பயந்துட்டு இருந்தோங்கிறாங்க. இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மனசு மாறி சுவாதியை திரும்பவும் பாட சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லமாங்கிறாங்க ரோஹிணி. சாமுண்டேஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, சுவாதியோட திறமையை இந்த அளவுக்கு நீங்கள் வெளிக்கொண்டு வந்ததை எங்களுக்கு மாப்பிள்ளையாக கிடைச்சதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறோம். அப்படியே நீங்கள் சுவாதியோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னீங்களா, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. சரி சரி, நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் நிச்சயதார்த்த வேலைகளை பார்க்கலாங்கிறாங்க ராஜராஜன். எல்லாரும் அங்கங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா யோசிக்கிறாங்க, என்னது இந்த விஷயம் பெருசாக மண்டபத்தில் வெடிக்கும்னு பார்த்தா இப்படி புஷ்வாரமாக போயிடுச்சேன்னு நினைக்கிறாங்க சந்திரா. என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் மைதிலி ஆட்டோலேருந்து இறங்கி வராங்க. சந்திரா அவங்கள பார்த்துடுறாங்க. அடே அப்பா, வந்துட்டியா, வா வா, உன்னை வச்சே அந்த டிரைவர் பையன் யாருங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரேவதி மைதிலியை பார்த்துட்டு மைதிலியை வாங்கக்கான்னு கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே மாப்பிள்ளையோட அம்மாவாக நடிக்க வந்தவங்க இந்த பக்கமாக ரூம் பக்கம் வர்றாங்க. வந்ததும் அந்த நெக்லஸ் இன்னும் அந்த கட்டில் மேலே தான் இருக்கா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. அந்த கட்டில் மேலே இருக்கிற நகையை பார்த்ததும் உள்ள யாருக்கும் தெரியாமல் வந்துடுறாங்க. அப்போங்க துர்கா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அங்கே ரூமில் யாரும் இல்லாமல் இருக்கும்போது அந்த நகையை போய் எடுத்துக்கிறாங்க. கண்ணை பறிக்குது, விற்றா லட்சக்கணக்கில் போகும், இதை ஆட்டையை போட்டுற வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா அந்த நெக்லஸ் எடுத்து அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறாங்க. யாரும் பார்க்கல, நல்ல வேலை அப்படின்னு திரும்பி ஓடி வராங்க. அப்போ சந்திரா கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. கொஞ்சம் நில்லு, பொண்ணு ரூமில் இருந்து நீ என்னத்தை எடுத்து பையில் வச்சுட்டு போறேன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா திருன்னு முழிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த பேக்கை கூடன்னு சந்திரா பேக்கை வாங்கி பார்க்குறாங்க. அதில் நெக்லஸ் இருக்குது. அதை பார்த்து கையில் எடுத்ததும், ஆமாம், நீ இப்படி திருடிக்கிட்டு போகிற விஷயம் எங்கள் அக்கா குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடும் தெரியுமா, நீ பெரிய பணக்காரின்னு எங்கள் அக்கா குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லி வச்சிருக்கேன், நீ இப்படி திருட்டு வேலை பண்ணுறதை பார்த்தா சந்தேகப்பட்டு இந்த
நிச்சயதார்த்தத்தையும் நிறுத்திடுவாங்க, கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க. எங்க வீட்ல ஒருத்தர் டிரைவர் மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னையோட சேர்த்து என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பான் தெரியுமா? இவ்வளவு சீப்பா நடந்துக்கிட்டியா? முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை வாங்கிட்டு சந்திரா அந்த அம்மாவை விரட்டுறாங்க. சந்திரா நகை எடுத்துட்டு வரும்போது அந்த பக்கம் பாக்குறாங்க, மைதிலி ஹேண்ட்பேக்கோட உட்காந்துருக்காங்க. ஆஹா, இது நல்ல சான்ஸ். இந்த நகையை வச்சு அந்த டிரைவர் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நகையை அவளோட பையில வச்சிருவோம். அவ தான் இந்த நகையை திருடிட்டான்னு ஊதி பெருசு பண்ணி மண்டபத்துல அவளை தலகுனிய வச்சு அசிங்கப்படுத்தணும்னா இந்த டிரைவர் மாப்பிள்ளை யாருங்கிற உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவான். அவளுக்கே தெரியாம இந்த நகையை அவ பேக்ல வச்சிடணும்னு சந்திரா மைதிலிக்கு பின்னாடி போய் உட்காந்து மைதிலியோட பேக்கை திறந்து அதுல நகையை வச்சிடறாங்க. சந்திரா நகையை அந்த பையில வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ரேவதி வந்து மைதிலியை கூப்பிடுறாங்க. வாங்கக்கா, நிச்சயதார்த்தம் நடக்க போற என் தங்கச்சி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்கிறாங்க. மைதிலியும் சரின்ட்டு ரேவதி பின்னாடி வராங்க. ரேவதி மைதிலி 2 பேரும் துர்கா ரூமுக்கு போறாங்க. துர்கா கிட்ட 2 பழமா பேசிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி போய் துர்காவை பாக்குறாங்க. என்ன துர்கா, ரெடி ஆயிட்டியா? ஏன் சோகமாவே இருக்கு? ஆமா, கழுத்து என்ன பொசுக்குன்னு இருக்கு? நான் கொடுத்த நகையை நீ போட்டுக்கோங்கிறாங்க. சரிம்மா, நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த நகைப்பெட்டியை திறந்து பாக்குறாங்க. அதுல நகையை காணோம். என்ன துர்கா, என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? நகையை போட்டுக்கோ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லுவோம். இல்லம்மா, இதில் நகை இல்லைங்கிறாங்க. அப்ப சந்திரா வந்ததும் அருமையான சந்தர்ப்பம், அக்கா இருக்கும்போதே நகையை காணோன்னு கேட்டுட்டாங்க. இப்பதான் இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு, அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. இப்பதான் ரேவதி அந்த மைதிலியை கூட்டிட்டு வந்துட்டு போனாமா, அந்த மைதிலி தான் அந்த நகையை திருடி இருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா. ஏ சந்திரா, வந்துட்டு போனவங்களை எல்லாம் இப்படி சந்தேகப்படாத, நகை இங்கதான் எங்காவது இருக்கும், நீ சந்தேகப்படாதீங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அக்கா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நகை கண்டிப்பா அந்த மைதிலி தான் திருடி இருப்பா அப்படின்னு உறுதியாவே சொல்றாங்க சந்திரா. என்னால் வா, நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி சந்திரா சாமுண்டேஸ்வரியை கூட்டிட்டு போறாங்க. அங்க ரேவதி, துர்கா இவங்க எல்லாருமே சந்திரா பின்னாடி போறாங்க. போனதும் மைதிலியே கேக்குறாங்க, ஆமா நீ பொண்ணு ரூமுக்கு போயிட்டு வந்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க மைதிலி. சந்தேகமே வேண்டாம், இவதான் அந்த நகையை திருடிட்டான்னு சொல்றாங்க சந்திரா. என்னங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் போனதும் திரும்பி வந்துட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, நீ போனதும் அந்த நகையை கண்ணுல பட்டிருக்கும், நீ எடுத்துட்டு வந்துட்ட, உன் பேக்க கூட அப்படின்னு சொல்லி சந்திரா மைதிலியோட பேக்க புடுங்கி அந்த நகையை எடுத்து எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. இந்த மாதிரி நடக்கும்னு மைதிலி கூட எதிர்பார்க்கல. அங்க கார்த்தியும் வந்து நிக்கிறாங்க. அப்ப மைதிலி மேல பழி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சந்திரா. இல்லங்க, அவங்க திருடுறதுக்கு அப்படி வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க கார்த்தி. அது எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அவங்க எனக்கு ஒரு வகையில சொந்தம் தான் சொல்றாங்க கார்த்தி. சொந்தமா அப்படின்னு சொன்னவும் சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன் இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? இவங்க உங்களுக்கு சொந்தமா? இவங்க நம்ம சூழலில வேலை பார்க்குறாங்கங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு இவங்க அத்தை மருமகங்கிறாங்க. அத்தை மருமகன்னா எப்படி வகையில அப்படின்னு சந்திரா இலக்காரமா தோரணையா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்கல்ல, விட்டுறேன், ஏன் இப்படி துருவி துருவி கேட்குற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திராவை அதட்டுறாங்க. அக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. டிரைவர் பயலுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமான பொண்ணோட போட்டோ முதற்கொண்டு நான் வச்சிருக்கேன், இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா போய் கார்த்தி, தீபா 2 பேரும் இருக்கிற போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. போட்டோவை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி, ரேவதி இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. மாப்பிள்ளை, என்னது, இதை பத்தியெல்லாம் நீங்க எங்ககிட்ட ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையோ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் கார்த்தி பேசாம அமைதியா நிக்கிறாங்க. ராஜராஜன் சப்போர்ட் பண்றாங்க. என்ன ஈஸ்வரி, அவங்கள நீங்க எங்க சொல்றதுக்கு விட்ட? ரேவதி கல்யாணத்துலயும் அவரா வேண்டான்னு சொல்லும்போது நாம தான் வற்புறுத்தி நம்ம ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் ரேவதியும் கார்த்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அவர் இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லாம போச்சு. நம்ம குடும்பத்தை மட்டுமே அக்கறையா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க குடும்பத்தை கூட அவங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த அம்மாவை மட்டும் இப்போ பார்த்து பேசிட்டு இருக்காங்களே தவிர, அவர் இன்னமும் அவங்க அம்மாவை கூட போய் பார்க்காம இருந்தாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் சொந்த பந்தத்தை எல்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்னு ராஜராஜன் சப்போர்ட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரே அதட்டுறாங்க. என்ன மாப்பிள்ளை, இது உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த மறுபடியாவது நீங்க ரேவதி கிட்டயாவது சொன்னீங்களா இல்லையான்னு கேட்கும்போது கார்த்தி இல்லைன்னு சொல்றாங்க. ரேவதி சரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பரவாயில்ல விடுமா, அவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு ரேவதி சமாதானமா சொல்லி பாக்குறாங்க. ரேவதி, உனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் எல்லாமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. எப்போ உங்ககிட்ட சொன்னாரு? இது வரைக்கும் தெரிய சான்ஸே இல்ல, வாய்ப்பே இல்ல, அப்படி எப்படின்னு சந்திரா ரேவதியை போட்டு அதட்டுறாங்க. போது நிறுத்துங்க சித்தி, இனிமேலும் அவரை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொன்னீங்க அப்புறம் நான் கெட்டவளாயிடுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு ரேவதி சந்திராவை அதட்டுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா வாய் மூடிட்டு அமைதியா நிக்கிறாங்க. அடச்சி, என்னடா இது, இவனை இப்படியாவது போட்டு கொடுக்கலாம், ரேவதிக்கு இவனுக்கு ஒரு விரிசலை உருவாக்கலான்னு பார்த்தா இப்ப ரேவதி இவனுக்காக சப்போர்ட் பண்றாளு. ஒருவேளை ரேவதி கிட்ட இவன் எல்லாமே சொல்லியிருப்பானா அப்படின்னு சந்திராவுக்கு சந்தேகமா இருக்கு. ரேவதி கார்த்தி தனியா வந்ததுக்கு அப்புறமா கார்த்தி கிட்ட விபரத்தை கேட்கறாங்க. கார்த்தி உண்மையை சொல்றாங்க. இதை கேட்ட ரேவதி, ராஜா நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரியும், ஆனா அந்த பொண்ணு தீபாதான்னு என்கிட்ட நீ ஏன் சொல்லவே இல்லை? நான் கூட அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த தீபாவை பத்தி சொல்லும்போது நீ பேசாம அமைதியா இருந்தியே, என்ன காரணம்னு கேக்குறாங்க. தீபாவை நினைச்சு நான் வருத்தப்பட ஆரம்பிச்சா அவங்க அம்மா அதை காலத்துக்கு மறக்க முடியாம அவங்க கவலைப்படுவாங்க. அவங்க பொண்ணை மறக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த ஊருக்கே வந்திருக்கிறாங்க. திரும்பவும் நானே ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயிருமேன்ட்டு தான் நான் பேசாம அமைதியா வந்துட்டேன்னு காரணத்தை
கிட்ட சொல்றாங்க கார்த்தி. இதை கேட்ட ரேவதி அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நீ அந்த போட்டோவை பார்த்து உன் மனசால நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா இறந்ததை கூட நீ வெளிக்காட்டிக்காம எப்படி ஒரு மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கிறேன். இதனால எனக்கு உன் மேல எந்த கோவம் இல்லை. நீ என்கிட்ட யதார்த்தமா வெளிப்படையா பேசலான்னு ரேவதி கேக்குறாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு எந்த விஷயம் கிடையாது ரேவதி. ஆனா நானே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்காம போச்சுங்கிறாங்க கார்த்தி. ஆமாமா, அது என்னமோ வாஸ்தவம் தான். கல்யாணம் ஆனால இருந்து நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கூட நின்று பேசுனது இல்லை. உன்னை மதிச்சு பேசுனதும் இல்லை. எந்த விஷயத்தையும் சொல்ல வாய்ப்பே இல்லாம போச்சு. ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை பார்த்ததுனால உங்க அம்மாவை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா பின்னாடி அவங்க தான் எனக்கு அத்தைன்னு தெரியும் போது மனசு விட்டு பேச முடியாம போச்சு. அவங்கள உரிமையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உபச்சரிக்க முடியாம போச்சுன்னு நான் இப்ப வருத்தப்படுறேன் கார்த்தி. ஜானகி மைதிலி 2 பேரும் உன்னோட சொந்தக்காரங்கன்னு நீ சொல்லியிருக்கலாம். ஆனா நீ சொல்லாம விட்டது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரி, போனதெல்லாம் போகட்டும். இனிமேலாவது நடந்த கதையை என்கிட்ட சொல்லுன்னு ரேவதி கேட்குறாங்க. கார்த்தி வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க தீபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம், அதுக்கப்புறம் தீபா அவங்க நல்லா பாடி பேரும் புகழும் சம்பாரிச்சு திரும்ப அவங்க இறந்து போன கதை, இது எல்லாமே ரேவதி கிட்ட சொல்றாங்க. ரேவதி இந்த கதையை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தீபாவும் ரொம்ப நல்லா பாடுவாங்களா? அதனால தான் சுவாரியும் பாட சொல்லி இவ்வளவு தூரம் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணியா? உண்மையிலேயுமே எனக்கு பெருமையாவும் இருக்கு, ஒரு வகையில பொறாமையாவும் இருக்கு. தீபா உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி இவ்வளவு உறவுகளோட தீபா வாழ்ந்தாங்களா? இன்னமும் நீ தீபா குடும்பத்தை ஆதரிக்கிறேன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? காசு பணத்துக்கு ஆசைப்படாம உறவுகளை இவ்வளவு தூரம் மதிச்சு நீ எந்த அளவுக்கு கண்ணியமா நடந்துக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குங்கிறாங்க ரேவதி. இங்க சந்திரா தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்காங்க. பாத்தியாக்கா, உங்ககிட்ட எல்லா உண்மையை மறைச்சிட்டு இவன் நம்ம ரேவதியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவனை உடனே டைவர்ஸ் பண்ணணும்ங்கிறாங்க. சரி, கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ராஜராஜன் கார்த்திக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரேவதி வராங்க. இதை பாருங்கம்மா, என் புருஷனை பத்தி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவர் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அவரை பத்தி யாரும் தப்பா சொல்லாதீங்க. அவர் கூட தான் நான் சேர்ந்து வாழ போறேன். என்னோட வாழ்க்கை அவர் கூட தான் அப்படின்னு ரேவதி முடிவெடுக்கிறாங்க. ரேவதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க கூட இருக்கடி வாழணும். நீ பேசாம அவனை விட்டுட்டு வந்துருங்கிறாங்க சந்திரா. போது நிறுத்துங்க சித்தி, நீங்க எங்களுக்கு தப்பு தப்பா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. துர்கா கிட்ட நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்களே மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. துர்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. உங்களை பத்தி நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? நீங்க சிவனாண்டியை போய் தனியா பாக்குறது சந்திக்கிறது எங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களான்னு ரேவதி உண்மையை உடைக்கிறாங்க. என்ன நடக்குது